இவர் என்ன நீண்ட கால தமிழ் தேசியவாதியா? இப்பதானே தமிழ் இல்ல எனக்கு வந்து இந்த தமிழ் தேசியவாதி வந்து எல்கேஜி யூகேஜி 5th ஸ்டாண்டர்டு 10th ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கிறேன், தமிழை நேசிக்கிறேன். முடிஞ்சா ஆய்வு செஞ்சு அதுக்காக நான் நெத்தில எழுதி ஒட்டிக்க முடியும் நான் கேட்டேன். அதனால இன்னொரு இப்ப இந்த தமிழ் தேசியவாதிகள் இல்ல தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. என்னன்னா இவர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, குழப்பத்தை ஏற்படுத்துறாரு, எப்படி சீமான விமர்சிச்சாரு. அதான் நான் சொல்றேன். இது வந்து மறைக்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் சீமான் அவர்களே வந்து விமர்சனம் பண்ணி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். அன்னைக்கு உள்ள அந்த அரசியல் சூழல்னு ஒன்று இருக்கு. இப்போ சீமான் அவர்கள் முதல்ல மேடையில் வந்து திகாவை ஆதரிச்சு பேசியிருக்கிறார். திகா மேடையில் தான் அவர் பயணிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து திமுக மேடையில் இல்லை, ஆனால் திகாவை ஆதரிச்சார். அப்போ அது யாருக்கு ஊக்கமாக இருந்துன்னு பாருங்க. 2024 நாம் தமிழர் ஒரு கட்சியே இருக்காதுன்னு பேசின அண்ணாமலையோட இவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவர் பங்கேற்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ அங்கே நடக்கிற விஷயத்தை நான் விமர்சிக்கிறேன். ரெண்டாவது நான் அரசியல் பார்வையாளர் விமர்சிக்கிறேன். ஏன் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், காரைக்குடியில் வந்து டிகே பிரபு கட்டி அணைச்சது கேட்டேன், இதை தவிர்த்துருக்கணும்னு நான் பேசுகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஏகலைவன் வந்து என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா வந்து மானங்கட்ட மாண்பு வந்து இவர் எப்போ கைவிடுவாருன்ற மாதிரி கேட்குறாரு. அவர் எதுக்குன்னா இந்த மாண்புன்றது கேட்டால் இவர் வந்து திருமண நிகழ்வில் போயிட்டு அவருக்கு 2 பேரோட வந்து கை கொடுக்குறாரு. இந்த மானங்கட்ட வந்து மாண்பு வந்து எப்போ கைவிடுவாருன்னு சொல்லி கேட்குறாரு. சீமான் அவர்களை விமர்சனம் செய்த நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய லைலாமணி பதவி வந்து பெற்ற உடனே அவர் வாழ்த்து தெரிவிக்கல, அது என்ன மாண்புன்னு கேட்குறாரு. இது வந்து நீங்கள் களத்தில் நீங்கள் சேர்ந்து அவரோட பயணிக்கிறதுனால, சீமானோட பயணிக்கிறதுனால இதை டைரெக்டாக அவர்கிட்ட போய் பேசலாமே. இதே ஊடகத்தில் வந்து ஒரு செய்தியாக போடணும். பிஸ்மி மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா பிஸ்மி சொன்ன குற்றச்சாட்டு 100 கோடி குற்றச்சாட்டு. அது சீமானை மட்டுமே பாதிக்காது. நாம் தமிழ் கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா அடித்தளத்தை அடிச்சு நொறுக்கிறது. சீமான் அவர்கள் வந்து மீதான அந்த மிஸ்டர் கிளீன் என்ற அந்த இமேஜ் மட்டுமே உடையல, கட்சியும் சேர்ந்து சேதாரமாகுது. இப்போ அதை இடத்துல வந்து கேட்டால் சீமான் அவர்கள் அனுமதி கொடுக்காம வழக்கு தொடுத்தாங்க. பரபரப்பாக இப்போ ஓடிட்டு இருக்குது. நாம் தமிழ் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமாக ஒரு வழக்கை தொடுத்து தீர்ப்பு வாங்கி தவிர்க்க முடியாத தலைவர். ஆமா, இதுதான் சரியான நேரத்தில் பதில் வந்து விழுந்துச்சு இல்ல. ஏதோ ஒரு நாதாரி ஒன்று கேட்டுச்சு இல்ல, ஏதோ ஒரு நாதாரி நல்லா அழுத்தி போடுங்க அந்த இடத்துல. ஏதோ ஒரு நாதாரி வந்து சீமானா யாருன்னான்னு கேட்டுச்சு இல்லை, அதுக்கு பதில் வந்து நீதிமன்றத்து மூலமாக கிடச்சிருக்கு. சீமானா யாருன்னா, சீமானா யாருன்னா தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத தலைவர். சீமானா யாருன்னா அவர் கேட்டதுன்னா சீமானா யாருன்னா, நான் சொல்கிறேன் சீமானா யாருன்னா தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத தலைவர். சொன்னது எது? நீதிமன்றம். இப்ப புரியுதுங்களா? இதுக்கும் ஒரு கதையை டிவிக்காரர்கள் இன்னைக்கு வைரலா கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா அந்த ஜட்ஜ் விக்டோரியா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி பாஜகவினுடைய மகளிர் செயலாளரா இருந்தாங்க. பாஜக மேடையில சீமான் இன்னைக்கு சாதகமான தீர்ப்பு அப்படின்னு ஒரு விஷயம் நல்லா புரியுங்க. எங்க பாஜக மேடையில சீமான் படம் முதல்ல இதை ஒன்னொன்னா நிறுத்துங்க. பாஜக மேடை எப்படி ஆயிடும்? சார் டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் இத பரப்புறாங்க. அப்படிதான் செய்வாங்க. டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணதுக்கு அவங்க எடுக்கிற ஒரே ஆயுதம் இதானே. நான் முதல்ல ஒன்னொன்னா கிளியர் பண்ணேன். பாஜக மேடையில சீமான் இல்லை, திமுக மேடையிலும் சீமான் இல்லை. திமுக வந்து சார்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க ஒரு கல்யாணம் பண்றாங்க. அந்த கட்சியை சார்ந்தவங்க ஒருத்தர் வந்து ஒரு குடும்ப மேரேஜ், அதில் வந்து சீமான் போய் வந்து பங்கேற்கிறார். அங்கே வரக்கூடிய தலைவர்கிட்ட பேசுறாரு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழா எடுக்கிறாங்க, அவங்க ரசிகர் மன்றம் எடுக்கிறாங்க. அங்கே நயினா நாகேந்திரன் அங்கே வந்து உட்கார்றாரு. அவர் சார்பில் அவருடைய சில கருத்துக்களை பேசுகிறாரு. அங்கே சீமான் போய் நின்று பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோடிக்கு புகழாரம், இவர் அமித்ஷாவுக்கு புகழாரம் சுட்டி நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்தலுக்கு முன்னாடி இதே மேடையில் ஒரு 3 பேர் நாங்கள் உட்காந்துருந்தோம். சில சீமான் பேசியிருந்தாருன்னா பரவாயில்ல, அதில் வரக்கூடிய நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு. சரிங்களா? உறவு முறை வச்சு பேசுறதுன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கணும். நீங்கள் நம்ம அண்ணன் சொல்கிறோம், கூடவா பிறந்தாங்க, அக்கான்னு சொல்கிறோம், கூடவா பிறந்தாங்க இல்லை. அண்ணன் அக்கா எப்படி உறவுதோ அதே மாதிரி தான் மற்ற உறவுகளும் அப்படி தான். நம்ம நினச்சோம்னா யாரும் அங்கிள்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் என்ன அங்கிள் சொல்கிறாங்க, அட என்ன தாத்தான்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் பேரம்பேத்தி எடுக்கவே இல்லை. ஏன்னா ஒரு பையன் வந்து தாத்தான்னு கூப்பிட்டான். எனக்கு ஆச்சரியமாகிடுச்சுன்னா நான் நம்மளுக்கு தாத்தான்னு கூப்பிட்டான். முதல்ல தாத்தான்னு கூப்பிட்ட பேரை யாரா இவன் தானே. ஒரு சின்ன பையன் வந்து தாத்தா கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னா, நான் தாத்தான்னு சொல்கிறான் அப்படின்னு. நம்ம தாத்தா ஒரு வயசு ஆகிடுச்சுமா, பிரச்சனை இல்லை. ஆனாலும் வந்து பார்த்தோன்னா முதல்ல நம்ம தாத்தான்னு கூப்பிட்ட அந்த பேரை முகத்தை கொஞ்சம் பார்க்கணும். தெரியும் ஒரு 10 வயசு இருக்கும் அவனுக்கு சொல்லிட்டு, அதனால் அங்கிள்னு கூப்பிட்றாங்க, தாத்தான்னு கூப்பிட்றாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து அர்த்தம் பயங்கரமாக நம்ம ஆளுங்க. அவர் வந்து மாமான்னு கூப்பிட்டு, சீமானுடைய இயல்பு எப்போவுமே அப்படி தான். பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், இது தம்பி, இப்படி உறவு முறை வச்சு வந்து
இதை வந்து சீமானை வந்து இப்போ வந்து உள்வாங்கின பல பேரே வந்து விமர்சிக்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. இதை வந்து மேடையில் இருக்கிற இதெல்லாம் வந்து அதாவது இதில் என்ன தவறு இருக்குது, கூட்டணின்னா அதை எப்படி வேணாலும் பில்டப் பண்ணலாம் அப்படி நீங்கள் உடைச்சு பேசுகிறீங்களா? அதுக்கு என்ன சொல்கிறாங்க, இவர் என்ன நீண்ட கால தமிழ் தேசியவாதியா? இப்போ தானே தமிழ் இல்லை எனக்கு வந்து இந்த தமிழ் தேசியவாதி வந்து எல்கேஜி யூகேஜி 5th ஸ்டாண்டர்டு 10th ஸ்டாண்டர்டு இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கிறேன், அவ்வளோதான். தமிழை நேசிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வேணால் என்னுடைய இப்போ முடிஞ்சால் ஆய்வு செஞ்சு என்னுடைய 1ஆம் கிளாஸ் புத்தகத்துலேருந்து வந்து மார்க் ஷீட்லேருந்து நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் கூடுதல் மார்க் எடுத்ததே தமிழ் சப்ஜெக்டில் தான். சரிங்களா? மேக்ஸில் சுத்தம் எனக்கு நிறைய முட்டை தான் நான் வாங்கியிருக்கிறேன். மேக்ஸில் சாதாரணமான மேக்ஸ் வச்சானா கூட நான் முட்டை தான் வாங்கியிருக்கிறேன் நிறையா, 0 தான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மதிப்பு என்ன, வரலாறு புவியியல்னு ஒரு பாடத்திட்டம் இருந்துச்சு, இப்போ கிடையாது நினைக்கிறேன். இப்போ சோஷியல் ஸ்டடீஸ்னு ஏதோ ஒரு போல இருக்குது, சமூகவியல்னு. அப்போ நாங்கள் படிக்கும்போது வரலாறு புவியியல் இருந்துச்சு. அதை விட பார்த்தீங்கன்னா புவியியலில் வந்து மார்க் குறையும், எனக்கு வரலாறு எனக்கு தூக்கி கொடுக்கும். காரணம் கேட்டிங்கன்னா இந்த ராஜா அங்கே போனார், அங்கே பண்ணார், இங்கே பண்ணார், இத்தனை அரண்மனை கட்டினார், இத்தனை பொருளாட்டியில் வாழ்ந்தாருன்னு சொல்லி அதில் இருக்கும். அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை படிப்பேன். அது தமிழ் தான் முதல் எனக்கு. அப்படி என்னுடைய பயணமே இப்படி தான் இருக்குது. இவங்க திடீர்னு வந்து பார்த்தோன்னா நான் யார்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறேன், நான் தமிழ் தேசியவாதின்னு சொல்லிட்டு நான் தமிழை நேசிக்கிறேன், அவ்வளோதான். அதுக்காக நான் நெத்தியில எழுதி ஒட்டிக்க முடியும் நான் கேட்டேன். அதனால இன்னொரு இப்போ இந்த தமிழ் தேசியவாதிகள் இல்லை தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. என்னன்னா இவர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு, குழப்பத்தை ஏற்படுத்துறாரு, எப்படி சீமான விமர்சிச்சாரு. அதான் நான் சொல்றேன், இது வந்து மறைக்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் சீமான் அவர்களே வந்து விமர்சனம் பண்ணி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். எந்த அளவுக்கு வந்து உச்சத்தில் இன்றைக்கி நான் வந்து சீமான் அவர் வந்து பேசுகிறனோ அதே அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தில் எதிர்த்து இருக்கிறேன். அது காரணம் அன்னைக்கு உள்ள அந்த அரசியல் சூழல்னு ஒன்று இருக்குது. இப்போ சீமான் அவர்கள் முதல்ல மேடையில் வந்து திகாவை ஆதரித்து பேசியிருக்கிறார். திகா மேடையில் தான் அவர் பயணித்தார். அதுக்கப்புறம் வந்து திமுக மேடையில் இல்லை, ஆனால் திகாவை ஆதரித்தார். அப்போ அது யாருக்கு ஊக்கமாக இருந்துன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா வந்து இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. ஆனாலும் அது எல்லாத்தையும் தாண்டி வந்து இன்றைக்கி வந்து எத்தனை முறை வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கூப்பிட்டாலும் போகலை, எந்த கட்சி அரசியல் கூட்டணி கூப்பிட்டாலும் போகலை. இன்றைக்கி தமிழ் தேசியத்தான் உயிர் மூச்சாக இருக்கும்போது கேட்டினா அப்போ அந்த சீமான் அந்த தமிழ் தேசியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையூறாக ஏதாவது நடந்தாலும் கூட அதை விமர்சனம் பண்ணியிருக்கேன். 2024 நாம் தமிழர் ஒரு கட்சியே இருக்காதுன்னு பேசின அண்ணாமலையோட இவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து அவர் பங்கேற்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ அங்கே நடக்கிற விஷயத்தை நான் விமர்சிக்கிறேன். ரெண்டாவது நான் அரசியல் பார்வையாளர் விமர்சிக்கிறேன். ஏன் சமீபத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், காரைக்குடியில் வந்து டிகே பிரபு கட்டி அணைச்சது கேட்டால் இதை தவிர்த்துருக்கணும்னு நான் பேசுகிறேன். நம்ம சேனல்லே பேசியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் எனக்கு மனசு சரின்னு பட்டதை நான் பேசுவேன். எனக்கு அந்த சுதந்திரம் எனக்கு இருக்குது. அந்த சுதந்திரத்துக்காக நான் நிறைய இழந்துட்டேன். எதெல்லாம் இழந்துட்டேன், ஒரு கட்சியில் வந்து இணைஞ்சிருக்க முடியும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் கட்ட வரிசையில் வந்து கேட்டால் எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 2வது 3வது இடத்துல கூட என்னால் இடம் பெற்றிருக்க முடியும், ஒரு அமைச்சர் பதவி வாங்கியிருக்க முடியும். ஆனால் அதெல்லாம் நான் வந்து இழந்துட்டேன். உண்மை தானே, அது இழப்பான்னு நினைக்கல. ஆனால் நான் இழந்தது உண்மை தான், நான் தெரிஞ்சதான் இழந்தேன். இதே வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து பார்த்தீங்கன்னா அவர் நம்பின வந்து அது முதல் நபரான்னு எனக்கு தெரியல, ஆனால் என்னை அதிகமாக நம்பினார் ஜான் ஆரோக்கியசாமி. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவர் கூட இருந்த வரைக்கும், ஆனால் 2 வார்த்தை தான் கேட்டேன்னா, ஒரே ஒரு வார்த்தை தான், என்ன சொல்லப்போனால் அந்த ஒரு வார்த்தையில் அடங்கிச்சுன்னு கேட்டேன்னா தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, திராவிடம் ஒரு கண்ணு. அதை சொன்ன உடனே தான் நான் அங்கேருந்து லெஃப்ட் ஆனேன். அதுக்கு நான் ஜான் கூட தான் இருந்தேன். நல்லா தெரியும், சீமானவர்கள்லாம் தெரியும் நான் ஜானோட எவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறேன், அவர் என்னை எப்படி நம்புகிறாரு. நான் ஆனால் நம்புகிற அவர் கூட இருந்த வரைக்கும் அவர் விசுவாசமாக தான் நான் இருந்தேன். ஆனால் விலகிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த விக்கிரவாண்டி தேர்தலில் தான், விக்கிரவாண்டி மாநாட்டில் தான் அறிவிக்கிறாரு. அதுக்கு பிறகு நான் லெஃப்ட் ஆகிட்டேன். அவருக்கும் தெரியும் நான் லெஃப்ட் ஆகிட்டேன். அவர்கிட்ட சொல்லி தான் நான் வந்து எனக்கு மாற்று கருத்து இவங்களோட வந்து முட்டு கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து விமர்சனம் வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயம் வந்து நமக்கு ஏற்படுது. முட்டு கொடுக்குற அந்த நிர்பந்தம் ஏற்படுது. இப்போ வந்து ஒருத்தர் ஆதரிக்கிறதுனாலே அவர் எந்த தப்பு செஞ்சாலும் வந்து ஆதரிக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்குது, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது. நான் தப்பான விஷயத்தை நான் ஆதரிக்க முடியாது சொல்லிட்டு நான் அங்கேருந்து விலகி வந்து விஜய்க்கு எதிரான ஒரு கருத்தில் நம்ம இருக்கிறோம். விஜய்க்கு எதிரானதை விட கேட்டால் தாவேக்கு வந்து அரசியல் நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு நிலையில் இருக்கிறோம். அப்போ எனக்கு வந்து என்னன்னா தமிழ் தேசியத்தை வந்து நேசிக்கக்கூடிய ஒரே கட்சி, தமிழ் தேசியத்தை வந்து உள்வாங்கி அதை வந்து நடைமுறைப்படுத்துகிற அளவுக்கு வந்து ஒரு தேர்தல் சக்தியாக, ஒரு அதிகாரத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு தேர்தல் சக்தியாக வந்து இருக்கிறதுனா அது நாம் தமிழ். வேறு எந்த கட்சி இருக்குது? வேறு எதுவுமே இல்லையே.
அப்போ ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து அவர் இடத்த பிடிக்க போறாரு, இவர் இடத்த போறாரு, நேரம் திருப்பி இல்ல சார், என்ன சொல்றாங்கன்னா சிலர் வெளியேறாங்க. நீங்க வந்து என்னன்னா களத்துல பணி செஞ்சவரை இவர் எப்படி துரோகின்னு சொல்லலாம் அப்படின்ற கோபம் வருது இல்ல. நான் கேட்கறது ரொம்ப எளிமையான சிம்பிளா ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஒரே ஒரு விஷயம் நேரடியாக சொல்லிடுறேன். ஏகலைவன் வந்து என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, வந்து மானங்கட்ட மாண்பு வந்து இவர் எப்போ கைவிடுவாருன்ற மாதிரி கேட்குறாரு சீமானவர்கிட்ட. அவர் எதுக்குன்னா, இந்த மாண்புன்றதுக்கிட்ட இவர் வந்து திருமண நிகழ்வில் போயிட்டு அவருக்கு 2 பேரோட வந்து கை கொடுக்குறாரு, இந்த மானங்கட்ட வந்து மாண்பு வந்து எப்போ கைவிடுவாருன்னு சொல்லி கேட்குறாரு. அவர் கேள்வி கேட்டதை கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் விமர்சிக்க முடியும். ஆனால் ஒரு கூடுதலாக ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீமானவர்களை விமர்சனம் செய்த நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய லைலாமணி பதவி வந்து பெற்ற உடனே அவர் வாழ்த்து தெரிவிக்கல, அது என்ன மாண்புன்னு கேட்குறேன். இது மானங்கட்ட மாண்புனா அது என்ன மாண்புன்னு கேட்குறேன். சரி, இது வந்து நான் ஒரு அரசியல் பார்வையாளராக நான் கேட்குறேன், அவ்வளோதான். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த விஷயத்தை இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்களே, இந்த மாண்பு எப்போ கைவிடுங்க, இது வந்து நீங்கள் களத்தில் நீங்கள் சேர்ந்து அவரோட பயணிக்கிறதுனால, சீமானோட பயணிக்கிறதுனால இதை டைரெக்டாக அவர்கிட்ட போய் பேசலாமே. இது ஏன் ஊடகத்தில் வந்து ஒரு செய்தியாக போடணும்? ஊடகத்தை செய்தி போட டைரெக்டாக சீமானோட்ட போய் நேராக உட்காந்து பேசலாமே. இல்லை ஒரு கடிதம் மூலமாக எழுதி கொடுத்து இது போன்ற நடவடிக்கைகள் நீங்கள் வந்து ஈடுபடாதீங்க, எங்களுக்கு வந்து மனக்கசப்பாக இருக்குது, வந்து எங்களுக்கு வந்து ஒரு எதை சொல்லுங்கன்னா ஒரு வகையில் வந்து பார்த்தோன்னா வந்து இது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும், கட்சி ரீதியாக சொல்லுங்கள், தனிப்பட்ட முறையில் வந்து எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது, நீங்கள் அப்படிலாம் அந்த மாண்பு நீங்கள் வந்து கடைபிடிக்காதீங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் மூலமாக அது முடிஞ்சு போயிடும், கட்சிக்குள்ளே முடிஞ்சு போயிடும். அது அவர் ஏற்கிறாரு மறுக்கிறாருன்னா. ஆனால் பொது ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்சி தலைமையை நீங்கள் மானங்கட்ட மாண்புன்னு சொல்லும் போது அங்கே கட்சியோட அடிமட்டம் வந்து கலகலத்துறோம்ல. சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் ஆபாச அர்ச்சனைகள், தனிநபர் தாக்குதல்கள் நிறைய நடந்திருக்கு சீமான் மீது. எப்போவுமே சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அது பெருசாக எப்பவுமே ரியாக்ட் பண்ணவே மாட்டார். ஆனால் கட்சிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதை வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ இந்த சம்பவமே எடுத்துங்களேன். ஒரு குறிப்பிட்ட சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஸ்மி மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா, பிஸ்மி சொன்ன குற்றச்சாட்டு 100 கோடி குற்றச்சாட்டு, அது சீமானை மட்டுமே பாதிக்காது. நாம் தமிழர் கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா அடித்தளத்தை அடிச்சு நொறுக்கிறது. 100 கோடி கட்சியோட தலைவரே வந்து லஞ்சம் வாங்கிட்டாரு. அது வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த சீமானவர்கள் வந்து மீதான அந்த மிஸ்டர் கிளீன்ன்ற அந்த இமேஜ் மட்டுமே உடையில கட்சியும் சேர்ந்து சேதாரமாகுது. அப்போ அந்த இடத்துல வந்து கேட்டால் சீமானவர்கள் அனுமதி கொடுக்காமையா வழக்கு தொடுத்தாங்க. எப்படியோ வழக்கறிஞர் பாசன சீமானவர்கிட்ட வந்து ஒரு அனுமதி கேட்டிருப்பாங்கல்ல. அப்போது தனிநபர் தாக்குதல் கூட அவர் கடந்து போயிடுறாரு சீமான். ஆனால் ஒரு கட்சி ரீதியாக வந்து பிரச்சனைன்னா அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மானங்கட்ட மாண்புன்னு சொல்கிறது சீமானவர்களை மட்டுமே வந்து பாதிக்கலை, கட்சியையும் பாதிக்குது. அப்போ அந்த இடத்த நான் அப்போ என்னுடைய கருத்தாக தான் நான் வைக்கிறேன். இப்போ வந்து யார் வேணால் இப்போது கலைஞர் விலகிட்டார், நான் ஏதாவது அதை பற்றி பேசியிருக்கேன்னா, அவர் வந்து கட்சியில் வேறு எங்கேயாவது இணையப்படுறாரா போகிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு விமர்சனம் வைக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, லைலாமணிக்கெலாம் அந்த மாதிரி வாழ்த்துலாம் வந்து சொல்கிறத தவிர்த்துருக்கலாம். ஏன்னா வந்து கடந்த காலத்தில் வந்து கடுமையாக, கடந்த காலம்லாம் கிடையாது, இப்போ தான் நிகழ்காலம் தான் அது, சீமானை ரொம்ப வந்து மோசமான வார்த்தைகளை வந்து விமர்சனம் பண்ணதுன்றது, அது போகிற போக்கில் லெஃப்டாக இருக்குது. அது கூட நான் உள்ளபடி நான் சொல்கிறேன். இப்போ வந்து சீமானவர்களுக்கு வயது ஒருத்தவங்க யாராவது பேசினா கூட நான் வந்து கலந்து போயிருப்பேன். இப்போது இந்த நாஞ்சில் சம்பவத்தை எவ்வளோ பேசுகிறாரு, நம்ம அது பொருட்படுத்தலை. ஏன்னா வயதாவது ஒரு வித்தியாசம், ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படி சொல்லலாம். ஆனால் வந்து இவன் சின்ன பையன், இவன் வந்து சாமான்னு சொல்லி பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்போ அது வந்து உள்ளபடியே இங்கே இருக்கிறவங்க கடுமையான வந்து ஒரு தாக்குதல் கொடுத்துருக்கணும். ஆனால் பண்ணலை. ஆனால் எனக்கு வந்து மனசு பொறுக்காமல் நான் என்ன செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா, நான் சாடுறேன். அப்போ நான் ஒரு கேள்வியும் வைக்கிறேன், இது மானங்கட்ட மாண்புனா வந்து சாமான்னு பேசினேன் அந்த பையனை வந்து நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறேன்னு கேட்குறேன். அது வாழ்த்து சொன்னவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது விளக்கம் தராங்க, அது என்னோட போகும்போது அவங்க பேசுகிறதுக்கு நான் பதில் பேசணும்னா அது எப்படியே போயிடுது. ஆனால் சம்மந்தம் இல்லாத நபர்கள் என்ன செய்யணுங்கன்னா, இவர் வந்து அவர் இடத்த பிடிக்க பார்க்குறாரு, இவர் இடத்த பிடிக்கிறாரு. நான் உள்ளபடியே நான் சொல்கிறேம்மா, எனக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்து இணைஞ்சு அந்த உறுப்பினராக சேர்ந்து ஒரு பதவியை எட்டி பிடிக்கணும் கனவு இருக்கு இல்லையா, ஒரு சிலருக்கு இப்படி ஆகிடணும் அப்படி எனக்கு ஒரு கனவு இருந்ததுன்னா, எனக்கு வந்து அப்படி ஒரு ஆசைன்னு கேட்டினா, இந்த தாவேக்காலையே என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜான் ஆரோக்கியசாமி என்னை முழுமையாக நம்பினார். அவரோட சேர்ந்து ஏன் இன்னும் ஒரு படி மேலே சொன்னேன், நீங்கள் வந்து உங்கள் அரசியல் செயல்பாட்டில் இருங்க, நான் உங்களுக்கு பின்னாடி இருந்து செயல்படுறேன். எப்போ இது இந்த ஒரு கண்ணு சொன்னார் இல்லையா, தமிழ் தேசிய ஒரு கண்ணு திராவிடங்க, அப்போ இல்லை, அதுக்கு முன்னாடி கூட இப்போது எப்படியும் வந்து அடுத்த வர தேர்தலில் எதிர்கட்சி வந்து 2026 எதிர்கட்சி தலைவர் ஆகிடுவார். அந்த நிலைப்பாட்டில் தான் வந்து ஜான் ஆரோக்கியசாமி இருந்தார் அன்றைக்கி உள்ள காலகட்டத்தில். நாட்கள் போக போக தான் விஜய் வெளியே வந்த பிறகு தான் மக்கள் செல்வாக்கு பெறும்போது தான் நம்பிக்கை கூடுது. ஆனால் முதல்ல அரசியல் கட்சி 2024 தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்கட்சி தலைவர் 31 முதலமைச்சர்.
அப்போ நான் கேட்டேன்னா உங்களுக்கு பின்னாடி இருந்து நான் செயல்படுறேன், ஆனால் முன் வரிசையில் வந்து ஒரு பதவி பெற்று அல்லது வந்து கேட்டினா வந்து ஒரு 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 கட்சி நிர்வாகியாக ஒரு மாவட்ட பொறுப்பில் மாநில பொறுப்பில் நான் வரமாட்டேன். உங்கள் பின்னாடி இருந்து செயல்படுறேன். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு எப்படி செயல்படுறாங்கன்றத எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம். நான் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறேன்னு சொன்னேன், சரிங்களா? அதுவும் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான விஷயத்துக்கு நம்ம துணை போகிற மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல. இங்கே தமிழ் தேசியம் ஒரு பார்வை, திராவிடம் ஒரு பார்வைன்றாரு. எனக்கு ஜான் ஆரோக்கியசாமி யாருன்றது எனக்கு தெரியும். அவர் வந்து உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கர் தான். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என் மீது வச்சிருந்த அந்த நம்பிக்கை வரைக்கும் நான் சரியாக நடந்துக்கிட்டேன். நானும் அவரும் பேசுனது நிறைய. அப்போ சீமான் குறித்து அவருக்கு எப்படி என்ன பார்வை இருக்குன்றதை எனக்கு தெரியும். அப்போ அதை புரிஞ்சிக்காமல் வந்து சில பேர் வந்து இங்கே வந்து கட்சியில் இருக்க நிர்வாகிகளே பேசும்போது கூட அப்போ நம்ம வந்து விடலை. அது ஜான் ஆரோக்கியசாமி நம்ம நண்பராச்சே, ஐயோ வந்து லைலாமணியை வந்து நம்ம எப்படி தாக்கி பேசிட முடியும் அப்படிலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தப்புன்னு சொல்கிற இடத்துல எனக்கு இயல்பு அது. அதே சமயத்தில் யாருடைய இடத்தையும் நான் பிடிக்கின்ற எனக்கு கட்டாயம் கிடையாதுமா. எனக்கு வந்து நான் வந்து என் கொடி இடத்துக்கு நானே வந்து ஒரு அரை கிரவுண்ட் இடத்த வாங்கி, எனக்கு தேவையானவனுக்கு ஒரு அரை கிரவுண்ட் இடத்த வாங்கி நானே கம்பம் வாங்கி நானே நட்டு நானே என் கொடியை பறக்க வைக்கிறேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேறு கொடி பறக்கவே பறக்காது, என் கொடி மட்டும்தான் பறக்கும். இன்னொரு இடத்துல போயிட்டு நான் எதுக்கு வந்து என் கொடியை பறக்க வைக்கணும்னு ஆசை எனக்கு தெரியாது. எனக்கு அது அவசியமே கிடையாது. அப்படியே அரசியல் கட்சி தொடங்க இல்லைம்மா, அப்படி நான் அப்படி சொல்லலை. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பேச வச்சு நான் சொல்கிறேன், என் கொடி நடந்து எனக்கான இடத்துல என் கொடி பறக்கும். நான் அரசியல் கட்சிலாம் தொடங்கலை. அப்படி எனக்கு எண்ணமே கிடையாது. அந்த பதவி வாங்கினேன், இந்த பதவி வாங்கினேன். சில பேர் சொல்கிறது என்னன்னா அவர் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தார். நான் சொல்கிறேன், நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட முடியுமா? நான் கேட்குறேன். அப்படி பேசுகிறதுல குழப்பம் அந்த அளவுக்கு கட்சி பலவீனமாக இருக்குது. நான் கேட்குறேன். அப்படிலாம் கிடையாது. தவறு நடந்தால் தவறுன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு வாக்கு போக்கு தெரியாமல் நீங்கள் நடந்துக்கிறீங்க. சொல்லுவாங்கள்ல, ஏடா குடும்பமா, வாக்கு புக்கு தெரியாமல் ஏடா குடும்பமா, குண்டக்க மண்டக்க அப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நுணுக்கமாக அரசியல் புரிதல் இல்லை. நீங்கள் இங்கே இந்த இடத்துல நீங்கள் வந்து எங்கே மிஸ் பண்ணுறாங்கன்னா நான் நினைக்கிறேன் நாம் தமிழ் கட்சி வந்து விலகி வரணும்னு நினைக்கிறேன். நான் அப்படி தான் யூகிக்கிறேன். நான் அது சில தப்பாக கூட இருக்கலாம். சரியாக சீமானவர்கள் வந்து உள்வாங்கலை ஒன்று. ரெண்டாவது இந்த புரிதல் ஒன்று இருக்குல்ல. ஒரு அரசியல் கட்சி நடத்தினா எவ்வளோ நெருக்கடி இருக்குது தெரியுமா? ஒரு தொழிற்சங்கம் நடத்தும் போது தான் தெரியும். ஒரு அரசியல் கட்சி நீங்கள் சொந்தமாக நடத்துனீங்கன்னா அதில் எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு இருக்குன்னு தெரியும். ஆனால் அதே இன்னொரு கட்சியில் நீங்கள் பயணிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த கட்சிக்கு நீங்கள் தலைமை தாங்கினீங்கன்னு வச்சுங்க, எவ்வளோ நெருக்கடி வரும் தெரியுமா? எம்ஜிஆர் சந்திக்காத நெருக்கடியில் ஜெயலலிதா சந்தித்தாங்க. எம்ஜிஆர் எந்த நீதிமன்றத்திலும் போய் நிற்கவே இல்லை. ஆனால் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா வந்து நீதிமன்றம் போய் நின்னாங்க. அதே இந்த வழக்கு தொடுத்தவங்க குடும்பத்தில் பல ஆயிரம் கோடி சொத்து இருக்குது. யார் மீது வழக்கு இருக்குது? கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி நடத்துனாக்கா இப்போ சீமான் மீது வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா திரள் நிதி வாங்குறாரு. திரள் நிதி மட்டும் இல்லை, சீமான் வழக்கும் வாங்குறாரு. எவ்வளோ வழக்கு வாங்கியிருக்கிறாருன்னு கேட்டு தெரிஞ்சிங்க. அது 132 122 இல்லை, 4 வழக்கு இருந்தால் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது. இதுதான் உண்மை. எப்படி 4 வழக்கு இருந்தால் நிம்மதியான தூக்கம் போச்சு. 132 வழக்கு வந்து சுமந்துக்கிட்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உறங்க முடியுதான்றது பெரிய சந்தேகம். அப்போ உங்களுக்கு பார்வைக்கிறேன்னு கேட்டால் திறநிதி வாங்கிட்டார் சொன்னேன். அந்த திறநிதி வாங்குறது கூட துணிச்சலாக வெளிப்படையாக கேட்கறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும். இங்கே பல கட்சிகள் திறநிதியே எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. கேள்வி கேட்பீங்களா? எவனாச்சும் யாராவது கேட்பீங்களா? அண்ணா நீங்கள் எப்படி நான் கட்சி நடத்துறீங்க? நிதியே இல்லாமல் எப்படி நான் கட்சி நடத்துறீங்க நீங்கள் கேட்பீங்களா? நிதி வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்கன்னா பெரிய கட்சிகள்கிட்ட அடமானம் வச்சு வாங்குறாங்க. எப்படி வங்கியில் வந்து இந்த லோன் வாங்குவாங்க பாருங்கள், வீடு அடமானம் வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வீடு அடமானம் எப்பயாவது வச்சுருக்கீங்க? வைக்காதீங்க, நல்லது. வீடு அடமானம் வச்சுட்டா ஒரு இருக்குமா? ஏன்னா நாங்களாம் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் தானே தெரியும். வீடு அடமானம் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் நம்ம உறங்கும் போது அது ஒரு நிம்மதியாக இருக்கும் தூக்கம். அந்த வீட்டை கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து அடமானம் வச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, வங்கியிலையோ அல்லது எங்கேயாவது தனிநபர்கிட்டையோ வாங்கி வச்சுட்டிங்கன்னா அந்த வீடு நமக்கு சொந்தமானதை அப்பப்போ நடுராத்திரியில் எழுந்து உட்காந்து யோசிப்போம், மேலே இந்த பக்கம்லாம் பார்ப்போம், இந்த வீடு இப்போ நமக்கு சொந்தம் தானா? ஏன்னா இன்னொருத்தர்கிட்ட அடமானத்தில் இருக்குல்ல. ஒரு வீடு நமக்கு சொந்தமாக இருக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே அந்த வீட்டை கொண்டு போய் ஒரு அடமானம் வச்சிட்டோம்னா அந்த மாதிரி தான் இப்போ பல கட்சிகள் அப்படி தான் இருக்குது. அடமானம் கொண்டு போய் வச்சுட்டான். இந்த சூழ்நிலையில இந்த ஜட்ஜ்மெண்ட், அதாவது தவிர்க்க முடியாத தலைவர் சீமான் இந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்ற வேண்டிய அந்த ஜட்ஜஸ் சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் என்ன சார் இந்த காலகட்டத்துல? குறிப்பா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலம் தனித்து எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது, சரிங்களா?
பல நெருக்கடிகள் இருக்குது. சின்ன கூட நடுவில் பிடின்னு போயிட்டாங்க. சரிங்க, பிடின்னு போயிட்டு அந்த சின்ன வந்து வரும்போது போன விவசாயி திரும்பி ரிட்டன் வரும்போது வேறு விவசாயியாக வந்தார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போகும்போது கரும்பு விவசாயி, வரும்போது பார்த்தீங்கன்னா உழவர் சின்னமாக தான் மாறி வந்துச்சு. ஸோ எதுக்காக இது சொல்கிறேன்னா, பல நெருக்கடிகள் வந்து சந்தித்து இன்றைக்கி இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சி, தனித்துவம் வாய்ந்த கட்சி, யாருடைய கூட்டணி இல்லாமல் 8.5% வாங்கி ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி. இதை விட பெருமை என்ன வேணும்? அப்போ இந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா, வெற்றி தோல்வி சகஜம். சீமான் வந்து தமிழ்நாடு தவிர்க்க முடியாத தலைவர். அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா, இப்போவும் கூட நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த வாக்கு சதவீதத்தில் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கணிசமான அந்த 4.5% கூட சில இடங்களில் அந்த வெற்றியும் தோல்வியும் ஷேக் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் ஒரு பெரிய ஆய்வு நடத்தணும். எந்தெந்த பகுதியில் இந்த வாக்கு கிடச்சிருக்கு, இந்த வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு சாதக பாதகத்தை ஏற்படுத்தியிருக்குன்றதுலாம் பெரிய ஆய்வுக்குரியது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் வந்து நாம் தமிழ் கட்சியிலே நான் சொல்கிறேன், ஒரு சர்வாதிகார தலைவர். அதில் ஒன்றும் சந்தேகங்கள் இல்லை. அது சொன்னால் கூட எதுனா வந்து வேறு மாதிரி சின்ன முடிச்சு விட்ற பாருங்க. சர்வாதிகார தலைமை, மனிதநேயம் கொண்ட சர்வாதிகார தலைமை. நீங்கள் சர்வாதிகார தலைமை பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்களா, ஜனநாயக தலைமை வந்து பெஸ்ட்டுன்னு நினைப்பீங்களா? படத்துக்கிட்ட போயிடாதீங்க, நீங்கள் ஜனநாயகன்கிட்ட போயிடாதீங்க. நான் கேட்குறது கேட்டிங்கன்னா, ஒரு மனிதநேயம் கொண்ட அன்பான்ற ஒரு மனிதநேயம் கொண்ட அதுதான் சரியான வார்த்தை. மனிதநேயம் கொண்ட சர்வாதிகார தலைமை பெஸ்ட்டா, அல்லது வந்து சொன்ன வந்து அடக்குமுறை கொண்ட ஜனநாயகன் தலைமை பெஸ்ட்டா? எது சொல்லுவீங்க நீங்கள்? சர்வாதிகாரம் பெஸ்ட்டு. அதுதான் சீமான் வந்து சர்வாதிகார தலைமை தான். ஆனால் அந்த தலைமை வந்து ஒரு சுயநலமாக நடந்துக்குதா, செல்ஃபிஷாக நடந்துக்குதா அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி சீமான்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இந்த எத்தனை வழக்குகள் இருக்குது. சில பேர் மேற்கோள் காட்டுறாங்க, அவங்க மேலே வழக்கு இருக்குது, இவங்க மேலே வழக்கு இருக்குது. ஆனால் வழக்கு எண்ணிக்கையில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சீமான் மீது வழக்கே இல்லைன்னா சொல்லுங்கள். இன்றைக்கி பல தலைவர்கள் இருக்கிறாங்கம்மா, யாரையும் கற்பனையாக நீங்கள் வந்து யாரை வேணால் நீங்கள் கற்பனை பண்ணுங்க, அவங்க மீது வழக்கே இல்லை. ஏன்? ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து இருந்தால் அவங்க மீது வழக்கு இருக்கணும்ல. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வழக்கே இல்லைன்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து உண்மையாக எதிர்க்கிறன்னு பொருள். உண்மையாக எதிர்க்கிற மாதிரி பாசாங்கு பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ சீமான் அவர்களோட ஆடியோ வெளிவந்ததுல, விருப்பம் தான் கட்சியில் இருங்க, போர் கொடி தூக்கிட்டு இங்கே நிற்காதீங்க, எங்கே போய் சேரியோ சேரு அப்படின்னு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஜெயலலிதா எப்படி கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. இப்போ ஜெயலலிதா இல்லை, அதிமுக என்ன ஆகிட்டு இருக்கு? ஜெயலலிதா வந்து இப்போ சீமானவர்கள் சொன்ன வார்த்தை தான் ஜெயலலிதாவும் கடந்த காலத்தில் வந்து வெளிப்படையாக அவங்க ஆடியோ வீடியோலாம் வெளியிடலே தவிர இதே சர்வாதிகார தலைமை தான் அவங்க வச்சுருந்தாங்க. அது மனிதநேயம் கொண்ட தலைமையான்றதெல்லாம் வேற. ஆனால் அந்த கட்சி கட்டுக்கோப்பாக இருந்துச்சு. இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி இருக்கிறாரு? எப்படி கட்சி இப்போ புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல சில நேரங்களில் கடுமையான உத்தரவுகள் தேவை. சீமான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து கரெக்டாக கொண்டு போகிறாரு. தேவையில்லாமல் சலசலப்பு வச்சுக்காதீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நான் கேட்டேன்னா, நீங்கள் எல்லாரும் வந்து அவரை வந்து கை நீட்டி ஒரு கேட்குற அதே அந்த கேள்வி கேட்டு நீங்கள் நின்னீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் கேள்வி கேட்டு நிற்கலை, நீங்கள் என்ன சரின்னு கேட்டினா நாங்களும் மாண்பு பார்க்குறோன்னு சொல்லிட்டு பாரிசாலம் பூரிசாலம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் மாண்பு காட்டுறோன்னு அப்படி போயிடுறீங்க. ஆனால் அந்த பாரிசாலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நேற்று வரையில் வந்து இளம் நாட்டின்னு சொன்ன விஜயை இன்றைக்கி தூக்கி பிடிக்கிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழுக்கு எதிரான நிலை. இல்லை இல்லை வந்து வடிவேலு கேட்குற மாதிரி எதிராக செல்லம் உனக்கு ஹெவியாக லைக் பண்ண வச்சு சொல்லி விஜய்கிட்ட வந்து இந்த பாரிசாலம் கேட்பாரா? பாரிசாலம் கேட்க முடியுமா? பாரிசாலம் நம்ம கேட்கலாம். என்னென்னு கேட்டால், உங்ககிட்ட விஜய்கிட்ட உங்களுக்கு ஹெவியாக பிடிச்சது எது? நீங்களே எலுமினாட்டின்னு சொன்னீங்க, என்னென்னவோ பேசுனீங்க. எதிர்ப்புன்னு வரும்போது இதே நாம் தமிழர் கட்சி டிவிக்கோட விஜய் அவர்களோட சீமான் அவர்கள் வீட்டில் போய் சந்திக்கிறாரு, தம்பின்னு சொல்லி பேசுகிறாரு. இதெல்லாம் பேசும்போது பாரிசாலனுடைய நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா டிவிகேக்கு எதிராக. இதே சாட்டை துரைமுருகன் வந்து டிவிகேவை கடுமையாக விமர்சிக்கிறாரு. நாம் தமிழ் கட்சி இருக்கிற தம்பிகள் வந்து கடுமையாக வந்து டிவிகே வந்து விமர்சிக்கிறாங்க. டிவிகேயில் இருக்கிற நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழை விமர்சிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாரிசாலன் வந்து டிவிகேக்கு ஆதரவாளர். எப்படி? நாங்கள் என்ன முட்டாளடா? நாங்கள் சொல்லுங்கள். அப்போது அந்த இளம் நாட்டி என்ன ஆனார்? நீங்கள் இளம் நாட்டின்ற வார்த்தை உச்சபட்ச வார்த்தை, நீங்கள் அதை வந்து போடுறீங்க. எந்த அடிப்படையில் போடுறீங்க? அப்போது உங்கள் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறீங்க உங்களை. இன்றைக்கி வந்து விஜய் வந்து நாம் தமிழர் டிவிக்கே வந்து நாம் தமிழுக்கு எதிராக இருக்குது. அப்போது வந்து அதை தூக்கி பிடி. ஏன்னா உங்களால் தனித்து உங்களால் வந்து சீமானை வெற்றி கொள்ள முடியாது. நாங்கள் 4 சோத்துக்கிட்ட வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை சுற்றி யாரும் கிடையாது. இதுதான் உண்மை. அப்போ இங்கே சீமான் வந்து வலிமையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேமேஜ் பண்ணோம். அப்போ அதுக்கு யார் சரியாக இருப்பாங்கன்னு பாருங்கள்.
ஏன்னா நீங்கள் திமுக கிட்ட போக முடியாது. நீங்கள் திமுக கிட்ட போக முடியும். இப்போ நான் கேட்குறேன், இந்த திமுகவை விட்டு என்ன பெரிய ஒரு மாற்றம் இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதாவது வேறுபாடு இருக்குது டிவிக்கில்? இல்லை சார், அதாவது பாரிசாலன் வந்து இப்போ வந்து ஆதரிக்கிறாரு, டிவிக்காக ஆதரிக்கிறாரு. எதிராச்சலம் பெஸ்ட்டு உனக்கு விஜய் கிட்ட பிடிச்சது சொல்லு, ஏதாவது ஒன்று சொல்ல. டிஎம்கே கிட்ட இல்லாத விஷயத்த சொல்ல பார்க்கலாம். சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லுங்கள்? உனக்கு பிரச்சனை அது கிடையாது. சீமான் தான் உனக்கு பிரச்சனை. அண்ணன் எப்போ சவம் திண்ணை எப்போ காலியாகும்னு சொல்லிட்டு. அண்ணன் செத்த பிறகு தெரியும்டா அண்ணன் எப்போ சவம் திண்ணை எப்போ காலியாகும். அந்த இனத்தை செயல்படக்கூடிய இருக்கிறாங்க. அதில் பாரிசாலனும் ஒரு ஆள் தான். ஏன்னா இங்கே சீமான் பேசக்கூடிய அந்த தமிழ் தேசியத்தை இவங்களால் பேச முடியல, கட்சியை வழிநடத்த முடியல தைரியமாக வலிமையாக. அப்போ 4 சவத்துக்குள்ளே உட்காந்து நானும் தமிழ் தேசியம் பேசுகிறேன். சரி, ஏதோ 10 பேர் ஆதரிக்கிறாங்க போகிறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சீமான் இல்லாத ஒரு தமிழ்நாடு இருக்குது. அன்றைக்கி தெரியும் சீமானோட அருமை என்னன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு ஜட்ஜி பேசியிருக்கிறாங்க, நாளைக்கு ஒருத்தர் பேசலாம், நாளைக்கு மறுநாள் ஒருத்தர் பேசலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து இங்கே வந்து ஒட்டுமொத்த தமிழ் தேசமும் பேசும். அன்றைக்கி வந்து சீமான் இல்லாத ஒரு தமிழ்நாடு இருக்கும். அன்றைக்கி தெரியும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாதியத்தை கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். அன்றைக்கி சொல்லுவாங்கண்ணா, சீமான்னு ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் இல்லாத போயிட்டாருங்க, அவர் இருந்தார்னா இப்படி நடக்குமாங்க, அப்படி ஒரு காலம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பொறுத்து வந்து பாருங்கள். அப்போலாம் நாங்கள் இருப்போமான்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்க இளைஞர் கூட்டம் பேசும். அன்றைக்கி சீமான் ஒருத்தர் இருந்தார். கண்டிப்பாக சார். இப்போ பிஸ்மி அவர்கள் கைது செய்வதற்கான நடவடிக்கை வந்து உத்தரவு வந்திருக்கு. ஆனால் அவர் தலைமறைவுன்ற செய்திகள் இப்போ பரவாயில்ல. அது தெரியல, சாட்டை துரமத்தை கேளுங்க. அவர் தான் வந்து அந்த தலையில் வந்து அந்த அதை பார்க்கும்போதே எனக்கு பயங்கர தெளிவாக இருந்துச்சு. அந்த போர்வையை வந்து தலையில் நிஜமாகவே இந்த ஜம்முகாலத்தை போத்துக்கிட்டு கம்பளியை போத்துக்கிட்டு தலைமுறை எனக்கு உள்ளபடியே நான் சொல்கிறேன். அப்படியே வந்து கைது நடவடிக்கை என்னன்னாலும் நீங்கள் எதிர்கொண்டு தானே தீரணும். பேசியாச்சுல்ல. நீங்கள் உள்ளபடியே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வேறு என்ன வேணால் பேசலாமா? நீங்கள் 100 கோடின்றது 100 கோடின்றது எவ்வளோ பெரிய தொகை? 1 கோடி 2 கோடின்னு சொன்னாலே அதுக்கு ஆதாரத்தை போட முடியாது உங்களால். உள்ளபடியே சொல்லணும்னா அதுக்கு எந்த ஆதாரமும் உங்ககிட்ட உங்கள் பார்வையிலும் கிடையாது. 100 கோடின்னும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக மிஷின் வச்சாலே ஒரு நாள் ஃபுல்லாக இறணும். அப்போ அதை தான் நான் கேட்டேன், இதே இடத்துல தான் உட்காந்து கேட்டேன். 100 கோடினா எப்படி? அது வந்து 100 ரூபா நோட்டா, 500 ரூபா நோட்டா, 1000 2000 கொடுக்க முடியாது, செல்லாது. அப்போ 500 நோட்டுனா வந்து எவ்வளோ பண்டல் இருக்கும், எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் எப்படி ஜிபே பண்ணாங்களா, இல்லை எப்படி பண்ணாங்க, யார்கிட்ட கொடுத்தாங்க, எப்படி வந்து யார் வாங்கினாங்க, வந்து ஏதாவது ஒரு டீட்டெயில் வேணும்ல. திமுக வந்து 100 கோடி கொடுத்துட்டாங்க, அது வந்து வாங்கிட்டு தான் இவர் வந்து விஜய் எதிர்க்கிறார். இப்போ விஜய்க்கு வந்து ஆதரவாக பேசணுன்ற நிலைப்பாடு நீங்கள் எடுத்தால் கூட இன்னொரு கட்சியை சொல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா எப்படி சார்? இனிமேல் நாம் தமிழர் வந்து மான நஷ்ட ஈடு போட்டு 1 கோடி கொடுக்கணும், இந்த மாதிரி தேவையற்ற குற்றச்சாட்டுகள் இல்லை. இந்த வழக்கில் வந்து இவர் வந்து கைது பண்ணி எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விசாரணைகள்லாம் போகும். தொடர்ந்து விசாரணை போகும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு வேளை ஒரு மன்னிப்பு கேட்கலாம். மன்னிச்சாலும் இவங்க விடணும், மன்னிக்கிற இடத்துல இவங்க இருக்கணும். சரி, அதுக்கப்புறம் வந்து கேட்டால் வந்து இல்லை எங்களுக்கு வந்து இதனால் எங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய வந்து கட்சிக்கு நஷ்டம், மான நஷ்டன்றது தனிநபரை தாண்டி கட்சிக்கு இதனால் இழப்பாயிடுச்சு, அவப்பேராயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகையாக கூட இவங்க கேட்டு பெற முடியும். நாம் சொல்கிறோம் அது என்ன நடக்கின்ற ஃப்யூச்சரில் சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கைதுனா அந்த கைது நடவடிக்கை கண்டிப்பாக நடந்தே தான் தீரும். ஏன்னா உயர்நீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்குது. நீங்கள் எங்கே போய் வந்து முன்ஜாமீன் பெற முடியும்? இதுதான்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட் தான் போக முடியும். என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு நான் சொல்கிறேன். பட் இதிலலாம் அப்படி போனால் கூட கிடைக்குமான்றது சொல்ல முடியாது. நீங்கள் நீதிமன்றத்தில் போய் ஆஜராகணும்னு வேணா. சரி, இப்போ கரண்ட் எம்எல்ஏக்கே ஜாமீன் கிடைக்காம அதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா நீதிமன்றத்தை போய் ஆஜராகலாம், அவங்க வந்து கைது, அப்பவும் கைது நடவடிக்கை நடக்க தானே செய்யும். இல்லை போலீஸில் சரண்டர் ஆகலாம், இல்லை நீதிமன்றத்தை சரணம் அப்படின்னா அவங்க வந்து உங்களை கைது செய்வாங்க, வழக்கு விசாரணைக்கு உட்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், நான் வந்துக்கிட்டேன்னா இது வந்து ஒரு தடவை சொன்னது கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? இது ஒரு தடவை மட்டும் சொல்லலை. இதுக்கு முன்னாடி ஒரு தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்தால் தெரியும் உங்களுக்கு. ஒரு 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். மார்ஃபிங் ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க சார். அது வேறம்மா, அது வந்து அவர் தான் போட்டிருந்தார் மார்ஃபிங் ஃபோட்டோ. இந்த எல்லாரும் வெளியேறும்போது குல்லா போட்ட மாதிரி சீமான் அவர்களுடைய ஃபோட்டோ ஒன்று, அது அப்புறம் வாட்ச்மேன் மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று. எனக்கு அது தெரியல. அந்த மார்ஃபிங் ஃபோட்டோலாம் நீக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அப்படிங்களா? அது தெரியல எனக்கு. ஆனால் வந்து நான் வந்து பேசுகிறத நான் பார்த்தேன். இவன் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கர் வந்து கேட்கும் போது இவன் பேசுனதை நான் கேட்டேன். 100 கோடி ரூபாய் வாங்கிட்டேன். இதே 100 கோடி மேட்டரை வந்து ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்தல்
தேர்தல் நேரத்தில் பிரச்சார நேரத்தில் இதே மாதிரி வந்து பேசுனது. அது குறிப்பாக இவங்க ஏன் வந்து தொடர்ச்சியாக நான் பார்க்குறேன் வந்து சீமானை வந்து மையப்படுத்தியே வந்து இவர் பேசுகிறத நான் பார்க்குறேன். அது என்ன காரணன்றது கூட பார்த்தீங்கன்னா வந்து இப்போது இவங்க முதல்ல இவங்க சினிமா பேசக்கூடிய இவங்க முதல்ல வந்து அரசியல் விமர்சனம் கிடையாதுமா, அரசியல் பத்திரிகையாளர் கிடையாது. சினிமாவில் கிசு கிசு எழுதுகிற பத்திரிகையாளர் தான் இவங்க தவிர இவர் ஒரு பெரிய வந்து அரசியல் புரிதல்லாம் கிடையாது. அதே அண்ணா சொன்னதை வந்து பெரியார் சொன்ன மாதிரி, பெரியார் சொன்னதை எம்ஜிஆர் சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பானுங்க. அதாவது ஒரு மேற்கோள் காட்டும் போது காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா சொல்லிட்டு அண்ணா சொன்னதை சொல்லுவாங்க, அண்ணா என்ன சொன்னார் தெரியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் சொன்னதை சொல்லுவாங்க. இப்போ அரசியல் வந்து எதிரியும் கிடையாது நண்பரும் கிடையாது சொன்னது வந்து கலைஞர் சொன்னார்னா அது அண்ணா சொன்னார்னு பேசின நபர்கள் தான் இவங்க. இப்படி நிறைய இருக்கு. ஆனால் வந்து சினிமா பேசக்கூடிய நபர்கள் இவங்க அரசியலை பேசுறதுக்காக இந்த விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு தான் இவங்க வந்து அரசியல் விமர்சகராக மாறுறாங்க. கொஞ்சம் அளந்து பேசியிருக்கணும். நீங்கள் போகிற போக்கில் சொல்லலாம், கேட்டால் வந்து பணம் வாங்கி போட்டு நம்ம சொல்கிறோம், தொகையும் தொகுதியும் எதனால் சொல்கிறோம் இல்லையா, தொகுதி தொகை எதனால் சொல்கிறோம், நேராக சொல்ல முடியாதா இவங்க இத்தனை கோடி வாங்கிட்டாங்க அத்தனை கோடி வாங்கிட்டாங்கன்ட்டு. தொகுதியும் தொகையும் இப்போ நான் திரள் நிதி வாங்கிட்டீங்கன்னு கேள்வி கிண்டல் பண்ணுறீங்களே, அப்போ நான் ஒரே கேள்வி தான் கேட்குறேன், எந்த அரசியல் கட்சியாவது மக்கள்கிட்ட அல்லது தொண்டர்கள்கிட்ட வந்து கட்சி வளர்க்கணும் கட்சிக்கு நிதி வேணும்னு கேட்டிருக்கீங்களா? கேட்கல. அப்போ எங்கேருந்து வருது உங்களுக்கு பணம்னு கேட்குறேன். என் கேள்வி நியாயமாக தப்பா? சீமானை திரள் நிதின்னு சொல்லி கேட்குறீங்களா? நான் அறிவார்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன். சீமானை திரள் நிதி வாங்குறவர் சரி, சீமான் திரள் நிதி வாங்க, நீங்கள் திரள் நிதி வாங்காதவங்க எப்படி கட்சி நடக்குது சொல்லுங்கள், அந்த ரகசியம் சொல்லிக் கொடுங்க. அப்போ கட்சியை கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்க. கட்சியே உங்களுக்கு இல்லை, கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சதுனால தான் ஒரு நெருக்கடிக்கு நிர்பந்தத்துக்கு வரீங்க. இங்கே எந்த நெருக்கடியும் நிர்பந்தமும் கிடையாது. ஏன்னா வெளிப்படையாக நடக்குது. தொண்டர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக வந்து கேட்குறாரு, தொண்டர்கள் கொடுக்குறாங்க, கொடுக்குறவங்க பாடு வாங்குறவங்க பாடு. மறுத்துனாலும் ஏன் மறுத்துடுன்னு கேட்க போகிறது கிடையாது. இவர் வந்து திரள் நிதி கொடுக்கல அதனால் கட்சி விட்டு நீக்கிறேன்னு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்கள். அப்போது இங்கே பேசப்போகும்போது வந்து வார்த்தைகள் எச்சரிக்கையாக பேசணும். நீங்கள் வந்து 100 கோடி வாங்குறது பல பேர் கேலி கிண்டல் பண்ணுறவங்களும் சேர்த்தே நான் சொல்கிறேன். திரள் நிதின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, சீமானை அப்படி வாங்கணும்னு சொன்னால் 100 கோடிலாம் இல்லை, 500 கோடி வாங்கிட முடியும். 1000 கோடி வரைக்கும் பேரம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து கடந்த காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு தேர்தலையும் வந்து கேட்டிங்கன்னா ஏன் இன்றைக்கி வந்து சில கட்சிகளுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போச்சு. அது பாமகவாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட வாங்கக்கூடிய பேர் நற்பெயர் தானே, அதை வச்சு இப்போ காணாமல் போயிட்டுருக்குது. கரைஞ்சி போனது காரணம் இல்லைன்னா எவ்வளோ வலிமையாக இருந்திருக்கும். அந்த விஷயத்தில் சீமான் வந்து பிடிவாதமாக நின்னார். அமைச்சர் பதவி அதுவும் மறுத்தார். என்ன நினச்சிருந்தா எப்போ எம்பி ஆகி போய் உட்காந்துட்டுருக்கலாம், அதையும் மறுத்தார். இப்படி எல்லாம் இப்போ என்ன பிரச்சனை, ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி உள்ளே போயிடுவாரோன்ற அந்த பதற்றத்தில் அவன் இஷ்டத்துக்கு புலம்பிட்டு இருக்கிறான். அவர் வந்து திமுகவோட போயிட்டார், அங்கே போயிட்டார், இங்கே போயிட்டார், அவர் வந்து பொது வேட்பாளர் நிறுத்த போகிறாங்க, அது பண்ணுறாங்க. இது வரைக்கும் ஒன்றும் அவர் வாயிலிருந்து இதுவும் வரவே இல்லை. சீமான் எங்கேயாவது ஒரு வார்த்தை சொன்னாரா? இல்லை. அங்கே சரத்குமாரை போய் பாராட்டி பேசுகிறேன் நான் உள்ளபடியே நான் சொல்கிறேம்மா. சரத்குமார் இது வரைக்கும் சீமான் அவர்களை எங்கேயாவது ஒரு இடத்துல பாராட்டி பேசியிருக்காரா? ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்கள். அப்படிப்பட்ட நபரை போய் இவர் எதுக்காக போய் பேசணும் நான் கேட்குறேன். ஆனால் அங்கே போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த விழாவில் யாருன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சரத்குமார். அப்போ அவரை பற்றி 4 நல்ல வார்த்தை பேசி தானே ஆகணும். அங்கே போய் திடீர்னு வர முடியும். அதே சரத்குமார் வந்து இன்றைக்கி ஆச்சரியமாக பார்க்குறாரு சீமானை. ஏன்னா இந்த சரத்குமார் இதுவரையிலும் ஒரே ஒரு இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் அவர்களை பாராட்டிய எங்கேயும் பேசுகிறதே கிடையாது. சீமான் அவர்களும் எங்கேயும் வந்து சரத்குமாரை பற்றி எங்கேயும் பேசுனதும் கிடையாது. அவர் நிகழ்ச்சிக்குன்னு அழைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த மரியாதை கொடுத்து அழைக்கும் போது அங்கே யாருக்காக அந்த விழான்னு பார்க்கும்போது அங்கே அந்த ஒரு 4 வார்த்தை பேசும்போது எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இத்தங்க சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு பெரிய சுப்ரீம் ஸ்டாரு. சீமான் வந்து ஒரு சாதாரண ஒரு இயக்குனர். ஸோ அப்போது ஒரு விழாவில் அழைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த விழாவுக்கு யார் வந்து அந்த இடத்துல பெரிய வரவேற்பு கிடச்சிதுன்னா அந்த விழாலேயே வந்து சீமான் அவர்களுக்கு தான் கிடச்சிது. கண்டிப்பாக சரத்குமாருக்கு அடுத்தது சரத்குமார் கூட இல்லை, சரத்குமாரை தாண்டி சீமான் அவர்களுக்கு தான் அந்த விழாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அங்கே இருக்கிற மக்கள் ஆரவாரம். அந்த மேடை இப்போ கலைஞர் ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். ஏங்க வந்து கல்யாண வீட்டில் வந்து அரசியல் பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது கலைஞர் ஒரு வார்த்தை சொல்லுவார், இங்கே தான் வந்து பலதரப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க வந்திருப்பாங்க, கட்சிகளை கடந்தவங்க வந்திருப்பாங்க, மக்கள் இருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து பேசி கைத்தட்டல் வாங்கிட்டோம்னா இந்த மக்கள்லாம் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்ற அந்த நினைப்போடு நாங்கள் வந்து இந்த விழா மேடையை விட்டு வெளியேறுவோன்றார். காரணம் என்னென்னா எல்லோரும் கேட்பாங்க, ஏன் வந்து திருமண வீட்டில் வந்து அரசியல் பேசுகிறீங்கன்ட்டு. இங்கே தான் எல்லா மக்களையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இங்கே தான் நம்ம கருத்தை வந்து வலியுறுத்த முடியும். அது மாதிரி இருந்தால் அந்த விழா கூப்பிட்றாங்க, அந்த விழாவில் வந்து சீமான் அவர்கள் பேசுறது. அங்கே வந்து நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணியில் போக போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சமத்துவ மக்கள் கட்சி முன்னாள் சமத்துவ மக்கள் கட்சியோட தலைவர் தான் வந்து அதுக்கு மீடியேட்டராக செயல்படுறாருன்னு சொன்னார். இல்லை, வரலாறு சொல்லும்போது அவருடைய கட்சியை வந்து தொடங்கினார். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பிஜேபியில் வந்து அவர் செயல்படுறாரு அப்படி சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து காரணம் தெரிஞ்சு சீமான் வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தாலே வந்து வந்து நீங்கள் அடுத்து டைரெக்ஷன் மேப்பாக போடுவீங்க. நீங்கள் கார் இப்படி போகணும், ரைட்டில் போகணும், லெஃப்ட்டில் போகணும் சொன்னால் எப்படி? அது வந்து ஒரு கட்சிக்கு தலைமைக்கு வந்து அது மரியாதையாக இருக்காது. கட்சிக்கு ஒரு இப்போ நான் சொல்கிறேம்மா, அரசியல் நிலைப்பாடு, அரசியல் உத்தி, ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்கல்ல, இதை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தலைவருக்கு தானே அதுக்கு உரிமை இருக்குது. அரசியல் வியூகத்தை அமைக்கிறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் தானே அதை முடிவு எடுக்கணும். அதுக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து குறுக்கிருந்து ஒரு முட்டுக்கட்டை போட முடியாதுல்ல. அது சரி தவறுன்னு நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஆனால் அப்படி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து சாவு வீட்டுக்கெல்லாம் அங்கெல்லாம் அவங்க சத்தாலாம் போகக்கூடாது, இவங்க கல்யாண வீட்டுக்கெலாம் நீங்கள் போகக்கூடாது, அங்கே அவருக்கு எதுக்கு விழா, அங்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க, இப்படியே சொல்ல முடியாதுல்ல. ஒரு கட்சி தலைமையை இப்படியா நீங்கள் வந்து பின்னாடி இருக்கிறவங்க வழிநடத்த முடியும்? நடப்புகால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிப்பா, நன்றி.